ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதாம் ஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோ தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபக்ஞே. பெண் பிள்ளை ஒரு வாக்கியமாக சொல்லி நம்ம பெண் பிள்ளையோடையும் ராமானுஜரோடையும் 44 வாக்கியங்களுக்கு 44 நாள் நம்ம அவளோட வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ 45வது நாள் என்ன வாக்கியமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். 41வது வாக்கியம், மண்பூவை இட்டேனோ குரவ நம்பியை போலே, மூலமென்று அழைத்தேனோ கஜராஜனை போலே, பூச கொடுத்தேனோ கூனியை போலே, பூவை கொடுத்தேனோ மாலாக்காரரை போலே. இப்போ 45 கிருஷ்ணரோட விஷயத்துலேருந்து அப்படியே குடுன்னு ராமாயணத்துக்கு ஓடிடுறா. என்ன வாக்கியம்? வழியடிமை செய்தேனோ லக்ஷ்மணனை போலே. யார் இந்த லக்ஷ்மணன்? ராமனோட தம்பி. பட் ஆக்சுவலாக லக்ஷ்மணன் யாரு? அனந்தாழ்வான் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ஆதிசேஷன். ஆதிசேஷனோட இன்னொரு அவதாரத்தோட ரூபம்தான் லக்ஷ்மணன். கிருஷ்ணர் கூட பலராமன், ராமன் கூட லக்ஷ்மணனாக இருந்தவர் தான் இந்த ஆதிசேஷன். இப்போ அதே ஆதிசேஷன் கலியுகத்தில் ராமானுஜரா நம்ம எல்லாருக்கும் யதிராஜரா அருள் பொழிஞ்சுன்னு இருக்கார் இல்லையா? ஸோ இந்த லக்ஷ்மணனை பற்றின ஒரு வாக்கியம்தான் பெண் பிள்ளை சொல்கிறா. வழி அடிமை. வழி அடிமைன்னா சேவைன்னு அர்த்தம், கைங்கரியம். பகவத் கைங்கரியத்துக்கு தான் வழி அடிமை அப்படின்னு சொல்லுவோம். அந்த பகவானுக்கு செய்யக்கூடிய ஒரு சேவையை வழி அடிமை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வழி அடிமை தான் இந்த லக்ஷ்மணன் செஞ்சதை அவ்வளோ அழகாக பெண் பிள்ளை ராமானுஜர்கிட்ட, யார் சாக்ஷாத் ராமானுஜர் லக்ஷ்மணனாக இருந்த அந்த ராமானுஜர்கிட்டயே அவரை பற்றியே சொல்கிறா அவ்வளோ அழகாக. ஏன்னா பெண் பிள்ளைக்கு தெரியாதான் அவர் பேசின்னு இருக்கிறது ராமானுஜர்னு. ஸோ அதனால் அவ்வளோ அழகாக அவள் பேசின்னு இருக்கா. அவள் பாட்டுக்கு சலீஸாக அப்படியே ஃப்ளோவில் வந்துட்டுருக்கு. அவளோட வார்த்தையெல்லாம் அப்படியே நெக்டர் மாதிரி பொழிஞ்சுன்னு இருக்கா. ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே முத்தாக வருது. அந்த ஒரு வார்த்தையும் கேட்க கேட்க ராமானுஜருக்கு மைக்க கால்கள்லாம் குத்தின்னு நிற்கிறதாம். ஹீஸ் கெட்டிங் கூஸ் பம்ப்ஸ். அந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கிறதாம் அவருக்கு அவளோட வார்த்தையை கேட்டு. அவ்வளோ ஆனந்தமாக ரசிச்சுன்னு இருக்கா. இந்த வாக்கியத்தில் அழகாக லக்ஷ்மணனை பற்றி சொல்கிறா. ஸோ ராமரை காட்டுக்கு சொல்லியாச்சு. ராமரும் கிளம்பிட்டார். ராமர் கிளம்பின உடனே குடுன்னு சீத்தை நானும் ராமனோட வருவேன் அப்படின்னு சொல்கிறா. சொன்ன உடனே ராமர் சொல்கிறாராம், இல்லை சீதா, நீ இங்கே அப்பா அம்மாவை பார்த்துக்கோ இருந்து அப்படின்னு சொல்கிறா. சொன்ன உடனே சீத்தை சொல்கிறா, ஆஹா, நீங்கள் ஸ்ரீயம் புருஷ விக்கிரகம், நீங்கள் ஸ்ரீயம் புருஷ விக்கிரகம் அப்படின்னு ராமரை சொல்கிறா. சொன்ன உடனே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் இது புருஷ வேஷத்தில் இருக்கிற ஸ்திரீ, அதனால தான் நீங்கள் பயப்படுறேள் என்ன கூட்டின்னு போகிறதுக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுறா. சொன்ன உடனே ராமருக்கு ரோஷம் வந்துடுறதான். சிச்சோ, என்ன சீதா இப்படி சொல்கிறா, சரி நீயும் கிளம்பு அப்படின்னு ராமர் சீத்தையை வர சொல்லிடுறார். லக்ஷ்மணனும் உடனே பின்னாலேயே வந்துடுறான். வந்த உடனே ராமர் உடனே லக்ஷ்மணன் கிட்ட சொல்கிறார், லக்ஷ்மணா, நானும் சீத்தையும் 14 வருஷம் வனவாசத்துக்கு போகிறோம். நீ இங்கே அழகாக அப்பாவையும் அம்மாவையும் நன்னா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாராம். சொன்ன உடனே லக்ஷ்மணன் சொல்கிறானா, நான் சீத்தையோட நானும் கூட வருவேன் அண்ணா, என்னை விட்டுட்டு நீ போகாத அப்படின்னு சொல்கிறானாம். அப்போ உடனே ராமருக்கு வேறு வழி தெரியல. லக்ஷ்மணனும் எல்லா ஆயுதங்களெல்லாம் கையில் எடுத்துட்டு கிளம்பிட்டாராம். ஒரு மண்வெட்டி, ஒரு கடபாரை அதெல்லாம் எடுத்துட்டு கையில் வச்சுட்டு கிளம்பிட்டாராம். கிளம்பின உடனே லக்ஷ்மணன் சொல்கிறானாம், எங்கள் அம்மா எனக்கு சொல்லியிருக்கா, நான் பிறந்ததே உங்களோட கூட வனவாசத்துக்கு வரத்துக்காக தான். சிருஷ்டத்துவம் வனவாசாய அப்படின்னு
எங்கள் அம்மா எனக்கு சொல்லியிருக்கா, என்னை சிருஷ்டி பண்ணதே வந்து நான் உங்களோட வனவாசம் வரத்துக்காக தான், அதனால நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிடுறான். லக்ஷ்மணன் வந்து பெரியவாச்சாம் பிள்ளை எல்லாம் சொல்லியிருக்கா நிறைய இதில். லக்ஷ்மணன் வந்து லக்ஷ்மணன் லக்ஷ்மி சம்பன்னக அப்படின்னா, லக்ஷ்மணன்னாலே லக்ஷ்மி கட்டாட்சம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம லக்ஷ்மி கட்டாட்சம்னு எதுக்கு சொல்லுவோம்? ஸோ நம்ம என்ன யூஸ்வலாக என்ன சொல்லுவோம்னா, எல்லாருக்கும் நிறைய தனம் இருந்ததுன்னா அவாத்தில் நிறைய லக்ஷ்மி கட்டாட்சம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். தனத்தை வச்சு நம்ம சொல்லுவோம். ஆனால் அது தப்பு. ஆக்சுவலாக தனத்தினால லக்ஷ்மி கட்டாட்சம் வரதில்லை. எவ்வளோ நமக்கு வந்து பகவத் அனுபவம் இருக்கோ, நம்ம பகவத் கைங்கரியம் பண்ணுறதுக்கான நமக்கு அனுமதி கிடைக்கிறதோ, எவ்வளோ பகவத் காரியங்கள் நம்ம செய்கிறோமோ அதை வச்சு தான் லக்ஷ்மி கட்டாட்சம் சொல்லுவோம். ஸோ ஒரு கோவிலுக்கு போகிறோம், அங்கே வந்து திடீர்னு நம்ம வந்து போயின்னு இருக்கச்சே நம்ம கூட நம்ம குழந்தைகளை பசங்களெல்லாம் அழிச்சுட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்க. அங்கே கோவிலில் திடீர்னு ஒரு உற்சவம் நடந்துட்டுருக்கு. அந்த கோவிலில் திடீர்னு ஒரு சாமரம் வீசுறதுக்கு ஒரு ஆளை கூப்பிடுறா. உடனே உங்கள் பையனை நீங்கள் அமிச்சிங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து சாமரம் வீசுறதுக்கான கைங்கரியம் கிடச்சிதுன்னா அது லக்ஷ்மி கட்டாட்சம். பெருமாளுக்கு என்ன கைங்கரியம் நம்ம செய்கிறோமோ அந்த கைங்கரியம் நமக்கு நிலச்சி அப்படியே அந்த அனுபவங்கள் கிடச்சுட்டே இருந்தால், பகவத் சங்கல்பத்தினால அந்த அனுபவங்கள் கிடச்சுட்டு இருந்தால் அதை தான் நம்ம லக்ஷ்மி கட்டாட்சம்னு சொல்கிறோம். தனம் சம்பத்து வந்து தானாக வரும். அதை வச்சு நம்ம வந்து லக்ஷ்மி கட்டாட்சம் இருக்குது, அந்த வீட்டில் அவ்வளோ லக்ஷ்மி கட்டாட்சம்னு சொல்ல முடியாது. நம்ம செய்யக்கூடிய நல் காரியங்கள், நம்ம செய்யக்கூடிய பகவன் சங்கல்பத்துக்கு ஏற்ற காரியங்கள், பகவானுக்கு என்ன கைங்கரியம் எந்த நேரத்தில் செய்யலான்றதை வச்சு தான் இதை தீர்மானிக்கிறான். அந்த மாதிரி லக்ஷ்மணன் வந்து லக்ஷ்மி சம்பன்னக, லக்ஷ்மணன் லக்ஷ்மி சம்பன்னக, அப்படி பரிபூர்ண லக்ஷ்மி கட்டாட்சம் லக்ஷ்மணன் கிட்ட தான் இருந்துதான். அப்பேற்பட்ட ஒருத்தர் தான் லக்ஷ்மணன். ராமர், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகனன் இவ 4 பேருக்கு நடுவில் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஒரு நட்சத்திர வித்தியாசம்தான். ராமர் வந்து புனர்பூசம், பரதன் வந்து பூசம், லக்ஷ்மணனும் சத்ருகனும் ட்வின்ஸ், அவ வந்து ஆயில்யம். ஸோ இந்த ஒரு நட்சத்திர வித்தியாசம்தான். ஆனால் அவளுக்குள்ளே இருந்த அந்த பந்தம் வந்து அப்பேற்பட்ட ஒரு பந்தம். இந்த சிப்ளிங் அஃபெக்ஷன்றது வந்து ரொம்பவே அமோகமாக இருந்தது அவளுக்குள்ள. ஸோ எப்போதுமே ராமர் எங்கே போனாலும் அவர் கூட லக்ஷ்மணன் போயிடுவார், பரதன் எங்கே போனாலும் அவர் கூட சத்ருகனன் போயிடுவார். ஸோ அந்த மாதிரி அவளோட காம்பினேஷன் அந்த மாதிரி தான் இருக்கும். இன்ஃபேக்ட் ஒரு சந்தர்ப்பத்தில் குழந்தையாக அவெல்லாம் பிறந்த போது என்ன ஆச்சா, ராமருக்கு அடுத்தது பரதன், அடுத்தது லக்ஷ்மணனுக்கு அடுத்தது சத்ருகனன், இவ 4 பேரையும் அந்த மாதிரி தொட்டிலில் விட்டுருந்தாளாம். தொட்டிலில் விட்டால் ராமன் வந்து விடாமல் அழுதுண்டே இருந்தாராம். பிறந்த குழந்தை எல்லா 4 குழந்தைகளும் பிறந்திருக்கு ஒரு நட்சத்திரம் தள்ளி. ராமன் வந்து விடாமல் அழுதுண்டே இருந்தாராம். வைத்தியர்லாம் வந்து பார்த்தாலாம், ராமரோட அழுகையை நிறுத்த முடியலையாம். எல்லாரும் வந்து பார்த்துட்டார், வால்மீகி பார்த்தாராம், வசிஷ்டர் எல்லாரும் வந்து பார்த்துட்டாராம். அப்புறம் வந்து வசிஷ்டர் சொல்கிறாராம், வசிஷ்டர் வந்து கடைசியாக வந்து பார்க்கறச்சே சொல்கிறாராம், நீங்கள் அந்த குழந்தைகளோட அரேஞ்ச்மெண்ட்டை தப்பாக வச்சிருக்கேள், ஒன்றுமே இல்லை. இந்த தொட்டில் வந்து ராமர் பக்கத்தில் லக்ஷ்மணனை விட்டுட்டு பரதனை பக்கத்தில் விடுங்கோ, பரதனையும் லக்ஷ்மணனையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி விடுங்கோ அப்படின்னு சொன்ன உடனே அவள் தொட்டில் மாற்றினாலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ராமர், பரதன், லக்ஷ்மணன், சத்ருகனன் இருந்தாது. அப்போது பரதனையும் லக்ஷ்மணனையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டாலாம். பண்ண உடனே ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகனன்னு போட்ட உடனே அந்த மாதிரி அந்த தொட்டில் மாற்றின உடனேவே அழகாக ராமர் வந்து அழுகி நிறுத்திட்டாராம். டோட்டலாக அப்படியே குவைட்டாக ஆகிட்டாராம், சிரிக்க ஆரம்பிச்சிட்டாராம். ஸோ இந்த மாதிரி ஏன்னா அந்த பகவானுக்கு வந்து இப்போ இல்லை, அவர் ஆதிசேஷங்காலத்துலேருந்தே இவா 2 பேரும் இணை பெரியா ஒரு பந்தம் அவளுக்குள்ள. எப்படின்னா பெருமாளோட ஆதிசேஷன் கூடவே இருப்பார், அப்புறம் கிருஷ்ணரோட இதில் பலராமன் கூடவே இருப்பார், அப்புறம் ராமரோட இதில் அழகா லக்ஷ்மணனா கூடவே இருக்கார். ஸோ அதனால் அவளோட சம்பந்தம் வந்து இணை பெரியா ஒரு சம்பந்தம். அதனால அவளை பிரிக்கக்கூடாதுன்ட்டு வசிஷ்டர் தான் சொன்னாராம்.
சொன்னதுக்கப்புறம் இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி லக்ஷ்மணன் வந்து ராமர் இருக்கும் இடத்துல எப்போதுமே லக்ஷ்மணன் ஆல்வேஸ் கோஸ் அலாங். ஸோ உடனே கிளம்பிட்டாராம். கிளம்பின உடனே சரி ராமனும் ஓகே அப்படின்ட்டு எல்லார்கிட்டையும் உத்தரவு வாங்கிட்டு குருக்கிட்டெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவள் 3 பேருமே கிளம்புறாளாம். கிளம்பி காட்டுக்கு போகிறாளாம். இப்போது சுமித்ரா வந்து காட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் லக்ஷ்மணனை கூப்பிட்டு சொல்கிறாளாம், இந்த மாதிரி முதலே சொல்லிட்டா இல்லையா, நீ வந்து பிறந்திருக்கிறதே வந்து வனவாசத்துக்கு போகிறதுக்காக தான், ராமரோட கைங்கரியத்துக்காக தான் சொல்லிடுறா. அது மட்டும் இல்லாமல் அவள் சொல்கிறாளாம், நீ பாரு ராமரும் சீத்தையும் போகிறதுக்கு அவள் பின்னால் நீ போகாத, நீ அவளுக்கு முன்னால் தான் போகணும் அப்படிங்கிறாளாம். ஏன்னு கேட்ட உடனே, ஏன்னா யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், அவள் பெருமாள் போர்ச்சி பெருமாளை தான் முன்னால் விட்டு பின்னால் தான் நம்ம போவோம் இல்லையா. ஆனால் இங்கே ஏன் வந்து சுமித்ரா வந்து அவள் 2 பேரையும் நீ வந்து நீ தான் முன்னால் போகணும், அவள் பின்னால் தான் வரணும்னு ஏன் சொல்கிறான்னா, ராமரோட இடையழகு, ராமரோட மேனி அழகை பார்த்து நீ மயங்கி போய் ராமரோட கைங்கரியத்தை நீ எங்கேயாவது கோட்டை விட்டுட்டேன்னா, அதனால ராமர் வந்து உனக்கு பின்னால் தான் வரணும், நீ முன்னால் தான் போகணும் அப்படின்னு லக்ஷ்மணன் கிட்ட சொல்கிறாளாம். நீ அந்த மாதிரி அவளுக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் நீ அவளுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாளாம். அது மட்டும் இல்லை, எப்போ வந்து எனக்கு ராமருக்கோ இல்லை சீத்தைக்கோ ஒரு கஷ்டம் அப்படின்னு என் காது பட கேட்டேன்னா அப்போ லக்ஷ்மணன் இல்லை அப்படின்னு நினச்சிப்பேன் அப்படிங்கிறாளாம். எப்பேற்பட்ட ஒரு தாய் பாரு. அப்படின்னா லக்ஷ்மணன் இல்லைன்னா லக்ஷ்மணன் செத்து போயிட்டான், அதனால தான் ராமருக்கும் சீத்தைக்கும் கஷ்டம் வந்துடுத்தோ அப்படின்றது அவள் காதில் விழும், அப்படின்னா அந்த அளவுக்கு நீ பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாளாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் சொல்கிறாளாம். லக்ஷ்மணனுக்கு வந்து தசரத மகாராஜர் வந்து ராமரை காட்டுக்கு அனுப்பிச்சது அந்த விஷயம் வந்து பிடிக்கவே இல்லையாம். ஸோ அதனால் தசரத மகாராஜர் மேலே ரொம்ப கோபம் அவருக்கு. அப்போது சுமித்ரா சொல்கிறாளாம், அப்பா அம்மா மேலே கோச்சிக்க வேண்டான்றதுக்காக அவள் அப்படி சொல்லாமல் அவள் என்ன சொல்கிறான்னா, இனிமே உனக்கு சீத்தையும் ராமரும் தான் அப்பாவும் அம்மாவும் அப்படின்னு சொல்கிறாளாம் அழகாக. ஸோ அந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு ஒரு தாய் அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறான்னா எப்பேற்பட்ட ஒரு தாயார்ப்பா. சுமித்ரா தேவி அவ்வளோ புனிதமான ஒரு ஆத்மா. அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணி லக்ஷ்மணனை ராமர் கூட அனுப்புகிறாளாம். ஸோ 3 கிளம்பியாச்சு. அவள் போகிறதெல்லாம் புராணத்துலலாம் எழுதியிருக்கு. அவள் போகிறது காட்டுக்குள்ளே போகிறாளாம். ஓம்காரம் மாதிரி இருக்கான். ஓம்காரம்னா, ஓம்காரம் இஸ் கம்ப்ரைசஸ் ஆஃப் 3 syllables. அகாரம், உகாரம், மகாரம் இல்லையா. அகாரம்னா ஆதி பகவன், அதுதான் ஆதி பகவன் யார், ராமர். ஸோ ராமர் வந்து அகாரம். உக்காரம்ன்றது நம்ம தாயார் தான் உக்காரம். மகாரம்ன்றது லக்ஷ்மணன். ஸோ இந்த 3 அப்படியே ஓம்காரமாக போகிறாளாம் காட்டுக்குள்ளே. போயிட்டு அழகாக போகிறாளாம். குகப்பெருமாள் வந்து அழகாக அவளை கரை சேர்த்து அவள் இக்கரையிலேருந்து அக்கறைக்கு ஐஷன் போய் விடுறாளாம். அவள் காட்டுக்குள்ளே போனோடனே ராமர் சொல்கிறாராம், லக்ஷ்மணா நம்ம 3 தான் இந்த காட்டுக்குள்ளே தனியாக இருக்கோம், இனிமேல் நம்ம தனியாக நம்மளோட ஜேர்னியை கடக்கணும். 14 வருஷம் வனவாசம். இனிமே நீ சீதா மாதாவை நன்னா பார்த்துக்கணும், அந்த பொறுப்பு உன்னோடது அப்படின்னு சொல்கிறார் ராமர். உடனே லக்ஷ்மணன் ஓ சரி அண்ணா அப்படின்னு சொல்கிறான் அழகாக. அண்ணான் தான், ஒரு நாள் தான் வித்தியாசம், ஆனாலும் அண்ணா 2 நாள், தட் இஸ் 2 நாள் தான் வித்தியாசம். 2 நட்சத்திரம் தானே சொன்னேன், 2 நட்சத்திர வித்தியாசம் தான், ஆனாலும் அண்ணான் தான் கூப்பிடுவானா லக்ஷ்மணன் ராமரை. ஸோ அது மட்டும் இல்லை, ராமர் சொல்கிறாராம், சீதைக்கு ஏதாவது பழம் வேணும்னா நீ கொண்டு வந்து கொடுக்கணும், அவளுக்கு ஏதாவது பூ வேணும்னா நீ கொண்டு வந்து கொடுக்கணும், அந்த மாதிரி அவளுக்கு என்ன வேணும்னாலும் நீ தான் பார்த்துக்கணும், உன்னோட தாய் மாதிரி நீ அவளை பார்த்துக்கணும்னு உடனே சரி அண்ணா சரி அண்ணான்னு அழகாக லக்ஷ்மணன் சொல்கிறாராம். ஸோ அப்போது அவள் வனவாசத்துக்கு போயின்னு இருக்கா. போகிற வழியிலெல்லாம் முள் செடி எல்லாம் இருக்கான்னு முதலையே பார்த்து இன்ஸ்பெக்ட் பண்ணி முள்ளெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் நீக்கிட்டோ அழகாக சீத்தையும் ராமரையும் ஐஷன் போகிறாராம். லக்ஷ்மணன் தான் வழி நடத்தி கூட்டின்னு போகிறாளாம் அந்த காட்டில். ஸோ சீத்தை வந்து இப்படியே இருக்கச்சே அது என்ன பழம் அப்படின்னு கேட்டால் போருமா, உடனே குடுன்னு லக்ஷ்மணன் போயிட்டு அந்த பழத்தை பிரித்து ராமர்கிட்ட கொடுத்து அடியேந்தாசன் அப்படின்னு வரான். அப்போ உடனே ஏன் ராமர்கிட்ட கொடுக்குறான்னா, ராமர் கையால் சீதைக்கு கொடுத்தா அது வந்து பிரசாதம், ஏன்னா பகவான் பிரசாதம் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு. அதனால ராமர்கிட்ட கொடுப்பாளாம். சீத்தை வந்து
ஒரு நல்ல வாசனை வருது அப்படின்னு சொன்னால் போருமா, அது என்ன பூலேருந்து இந்த வாசனை வருதுன்னு உடனே போய் அந்த பூவை தேடி பறித்து கொண்டு வந்து சீதா கையில் கொடுத்துருவாராம். அந்த மாதிரி ஒரு கைங்கரியம் வழி முழுக்க லக்ஷ்மணன் செஞ்சுன்னு வரார். ஸோ இப்படி வரைச்சே ஒரு சந்தர்ப்பத்தில் ராமர் சொல்கிறாரா, நம்ம இந்த இடம் நன்னா இருக்கு, இந்த இடத்துல நம்ம ஒரு பர்ணசாலை கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாராம், ஒரு நல்ல இடத்த பார்த்து. ஸோ பர்ணசாலையெல்லாம் உடனே லக்ஷ்மணன் சொல்கிறாரா, அண்ணா நீங்களும் சீதா மாதாவும் நீங்கள் பாட்டுக்கு உட்காந்துருங்கோ, பர்ணசாலை கட்ட வேண்டிய பொறுப்பு என்னோடது, ஆனால் நீங்கள் அதுக்கான டிசைனை எனக்கு கொடுத்துருங்கோ. தட் இஸ் பிளான் சொல்லுவோம்ல, வீட்டுக்கு கட்டணும்னா வீடு கட்டுறதுக்கு ஒரு பிளான், பர்ணசாலைனா வீடு. ஸோ அந்த காட்டுக்குள்ளே ஒரு இதெல்லாம் மரம் செடியெல்லாம் வச்சு ஒரு வீடு, அதுதான் இப்போ கட்டுறதுக்கு பார்க்குறேன். ஏன்னா அவள் தங்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா, ஒரு கூடாரம் அந்த மாதிரி ஏதோ சொல்லுவோம் இல்லையா, அந்த காட்டுக்குள்ளே தங்கிறதுக்கு அதை தான் பர்ணசாலைன்னு சொல்லுவோம். ஸோ அதை கட்டுறதுக்கு ஆனால் பிளான் நீங்கள் கொடுங்கோ, கட்டுறதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு லக்ஷ்மணன் சொல்கிறாராம். அப்போது ராமர் அழகாக சொல்கிறாராம், ஓகே இந்த மாதிரி இங்கே இந்த மாதிரி ஒரு லிவிங் ரூம் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு கிச்சன் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு ஹால் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாராம். சொன்ன உடனே சரி அப்படின்னு லக்ஷ்மணன் அழகாக பர்ணசாலையை ரொம்ப அழகாக அவரே எல்லாம் போய் விறகெல்லாம் எடுத்துன்னு வராராம். அதெல்லாம் அவர் எல்லாம் எடுத்துன்னு வந்திருக்காருல்ல, ஆயுதங்கள்லாம் எடுத்துன்னு வந்திருக்கார். அந்த ஆயுதங்கள்லாம் வச்சு கட் பண்ணுறாரா, எல்லாத்தையும் அழகாக அடுக்கி இதெல்லாம் க்ரீப்பர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த க்ரீப்பர்ஸ் எல்லாம் எடுத்துன்னு அதெல்லாம் ஒழுங்காக கட்டி வால்லாம் பண்ணி களிமண் எடுத்துன்னு அதில் நல்லா களிமண்ணில் ஜலத்தை விட்டு களிமண்ணை நல்லா குழச்சி அதை வால்லெல்லாம் பேஸ்ட் பண்ணி ரொம்ப அழகாக மேலெல்லாம் கூரையெல்லாம் போட்டு தென்னை மரம் அந்த மாதிரி மரத்தில் எந்தெல்லாம் இதை எடுத்துன்னு அதை பின்னி அழகாக மேலெல்லாம் கூரையெல்லாம் போட்டு அப்படியே தனியாளாக அத்தனை பெரிய பர்ணசாலை கட்டிடுறானா அழகாக காட்டில். கட்டிட்டு ராமர்கிட்ட சொல்கிறான், அண்ணா நான் பர்ணசாலை கட்டிட்டேன், நீங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணலாம் அப்படின்னு ராமர்கிட்டையும் சீதா மாதா கிட்டையும் சொல்கிறாராம். சொன்ன உடனே ராமருக்கு ஒரே சந்தோஷமாக, எப்பேற்பட்ட ஒரு விஷயம் பண்ணியிருக்கான் பாரு லக்ஷ்மணன் அப்படின்ட்டு. ஸோ என்ன விஷயம் அவ்வளோ அழகாக பண்ணிட்டான் லக்ஷ்மணன், இதை நம்ம நாளைக்கு பார்ப்போமா? நீங்களாமும் யோசனை பண்ணுங்கோ, என்ன பண்ணியிருப்பான் லக்ஷ்மணன், அப்படி ராமரை அசத்துற அளவுக்கு என்ன விஷயம் பண்ணியிருப்பான் அப்படின்னு நீங்களும் யோசனை பண்ணுங்கோ. நம்ம நாளைக்கு இதை கண்டினியூ பண்ணுவோம். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.